ஸோ ஏழை ஒட்ட கேஸ் கடைசியாக நம்ம சோலோ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆசை நிறைவேற்றுற மாதிரியே இன்னைக்கு சோலோ லிவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னயா அப்படின்னு கேட்டால் சோலோ லிவிங் இருந்து ஃபேன் மேட்ல ஒரு ட்ரைலர் வந்துச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, ஃபேன் மேட். ஸோ வந்து இந்த ஃபேன் மேட் தான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது சில இடத்துல பேசிட்டு இருக்காங்க, இந்த ட்ரைலர் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அது மாரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க. ஸோ அதனால இந்த சோலோ லிவிங் ட்ரைலர் எப்படி தான் இருக்கு, இதில் ஸோ மாற்றல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து JJKவோட ட்ரைலர் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சில கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கான சில கருத்துக்களையும் பற்றி பேசுவோம், ஓகேவா? ஸோ சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா ஒடகர்ஸ் லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோலோ லிவிங்கோட ஃபேன் மேட் ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து ஒன்றும் அவ்வளோ ஈர்ப்பானா கிடையாது. பிகாஸ் இதோட ஏகப்பட்ட ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதோட ஃபேன் மேட் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஒன் பீஸ்க்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருப்பானுங்க, ப்ளீச்சுக்கும் பயங்கரமாக பண்ணி வச்சிருப்பானுங்க. முடிஞ்சா அதை பற்றி பேசுவோம். பட் இப்போ நம்ம சோலோ லிவிங் பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வர டைலாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏகப்பட்ட கேட்ட டைலாக்ஸ் தான். ஏகப்பட்ட கேட்ஸ்லாம் திறந்துருக்கு, ஏகப்பட்ட கேட்ஸ் திங் ஓப்பனில் இருக்குது அப்படின்றலாம் பேசியிருப்பானுங்க. ஸ்டில் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டைலாக்ஸை பொறுத்த வரையுமே வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னே தெரிஞ்சு போச்சு. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இதில் வந்து எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? ஆனால் இவ்வளோ சொல்லாலுமே என்னதான் வந்து டைலாக்ல புதுசாக இல்லை அப்படின்னாலுமே இதில் வர வந்து கேரக்டர்ஸோ ஸ்க்ரீன் பிளேலையும் அண்ட் சேம் டைமில் வந்து உள்ள வர அனிமேஷன் கேரக்டர்ஸ் எல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. ஏன் சில இடத்துல வந்து ஜின்ஹுவே வந்து புது ஜின்ஹுவா தான் இருந்தா. ஸோ வந்து நம்ம சீசன் 1 சீசன் 2ல பார்க்க ஜின்ஹுவா இருந்தா. ஸோ அதோட கிளிப்ஸுமே நான் போட்டு காட்டுறேனே. 覚醒者には限界点が存在します。思わなかっただろう。協力可能だと言っているハノ。ஸோ இது மாதிரி புது ஜிஹோ புது கேரக்டர்லாம் பார்க்கும்போது வந்து எதுவுமே தெரியாதவங்க இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்போ மிருதன் 2 ட்ரைலர் இருக்குது, அதுக்கு மிருதன் 2 வந்து விட்டுருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து சோலோ லிவிங் 3 வந்து ப்ரொடக்ஷனில் மட்டும் தான் இருக்குது, இன்னும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகலை. பட் வந்து இது சோலோ லிவிங் பார்க்க போகிறேன், எனக்கு வந்து ட்ரைலர் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் எதுவும் தெரியாமல் வந்து யூடியூப்ல போட்டு பார்க்குறான் அப்படின்னும் போது ஸோ நியூ ஜின்ஹூனா பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது என்னடா நியூ ஜின்ஹூ இருக்கும், அவன் வந்து நியூ சோலோ லிவிங் தான் வருது போல, ஐயோ போடுற எப்பா கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக கொடுத்துட்டு இருப்பானுங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் ஸ்டில்னா ஏன் அதை புது ஜின்ஹூ இருக்கானயா அப்படின்னு கேட்டா இந்த ஜின்ஹுவை ஏல பண்ணானலா இல்லை வந்து உண்மையான திங் இதே எபிசோட்ல இருப்பான். அந்த எபிசோட்ல வந்து பேக்ரவுண்டை கட் பண்ணி விட்டு வேற அனிமோட பேக்ரவுண்டை சேர்த்தானுங்களா இல்லைனா வந்து எந்த குவாலிட்டியில வச்சு பண்ணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. பட் என்ன பண்ணியிருந்தாலுமே வந்து இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ வந்து ஒரு ஐ திங்க் ஒரு அனிமே கேரக்டர் இந்த அளவுக்கு அனிமேஷனா அது வேற ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறதுக்கு கஷ்டம் தான். அது கஷ்டம்ன்றது ஒத்துப்பேன். ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ நிறைய பேர் கிடையாது வச்சிருந்தீங்க உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரும். சரி அப்படின்னா கிடையாது, இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் 3 வந்து சீசன் 3 வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக மட்டும் தான் இருக்குது. அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வெளில வரல அப்படின்றதான் உண்மை, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து மாதிரி இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக வந்து அவன் வந்தான். ஸோ இந்த பைய புள்ளியை வந்து மங்காலேருந்து எடுத்தானுங்களா எங்கேருந்து எடுத்தானுங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா சீசன் 1 சீசன் 2 ரெண்டுத்துலேயுமே வந்து இவனை காமிச்சிருக்க மாட்டானுங்க. பட் ஸ்டில் எடுத்து பண்ணிருக்கானுங்களா. ஸோ அதுவுமே ஒரு பெண்ணில் பெரிய விஷயம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஓவர் எப்படி தான் இருக்குது சோலோ லிவிங் ட்ரெய்லர் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச வரையுமே நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. பட் வந்து அங்கே நீங்கள் அனிமேஷனை பார்க்கும்போதே வந்து என்னடா இந்த இடத்துல லவ்வாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணனா வைக்காது. பிகாஸ் வந்து உங்களுக்கு அப்படி தோண வைக்கும் போதே வந்து அடுத்த ஒரு அனிமேஷன் வந்துடும். ஸோ இருக்கிற ஒரு நிமிஷம் டப்புன்னு வந்து போகிறதுனால வந்து நீங்கள் வந்து அதில் பார்க்க தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு தவிர இதுல அது குறை அதுல இது குறை அப்படின்னு சொல்லிட்டு குறைய கண்டுபிடிக்கிறத நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டீங்க. சோ அந்த ஒரு விஷயத்துல சொல்ல போனோம் அப்படின்னா இது நல்லதெல்லாம் இருக்கு. சோ வந்து தப்புனா சொல்ற மாதிரி நல்லாவே இருக்கு. சோ நீங்களும் யூடியூப்ல போயிட்டு வந்து சோலோ லிவிங் நியூ ட்ரெய்லர் அப்படின்னு போட்டு பாருங்க. சோ எடுத்தோன்னு ட்ரெய்லர் வரும், அந்த ட்ரெய்லர் தான். சோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, இது ஃபேன் மேட் ட்ரெய்லர் தான். சோ ஃபேன் மேட் ட்ரெய்லர் நிறைய பேர் சொல்ல சொன்னீங்க, திங்க் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லி கேட்டு இருந்தீங்க. சோ அதனால மட்டும் தான் இதை பத்தி பேசுறேன். அது மட்டும் இல்லாம நடுவில் வந்து இந்த ஐகிரி சீன்ஸும் அதுக்கப்புறம் வந்து வில்லன்ஸ் இருக்கால, ஸோ இந்த சீன்ஸ்க்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஜின்ஹுவோட நிறைய சீன்ஸுமே வந்துச்சு, நியூ சீன்ஸாக இருந்துச்சு. ஸோ எனவே இதே மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸ்டில் வந்து ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. முதல்ல வந்து அனிமே அனௌன்ஸே பண்ணல அவனுங்க. கேட்டால் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு மட்டும் சொல்கிறானுங்க. ஸ்டில் அதை பற்றி தான் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீக்லி அப்டேட்ஸாக போடுவோம், ஓகேவா? சரி ஓகே, இப்போ நான் சோலோ லிவிங்கே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கால் நம்ம JJK மேலே எடுத்து வைப்போம். Let's kick it up a notch, Itadori! This will be the last time!
ஸோ இந்த ட்ரெய்லரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும். ஸோ நான் உங்ககிட்ட வந்து எதுக்குடா ஜேஜேக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற ஒரே பதில் ப்ரோ சுக்குனார் கோஜோ வருவாங்க ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன் அப்படின்றதா இருக்கும். ஏன் இதைத்தான் ஏகப்பட்ட பேரும் சொல்கிறீங்க. பட் இதில் சுக்குனா கோஜோவோ இதில் அச்சுப்பாங்களா சீசன் 3ல அச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது தான் நான் சொல்லுவேன். என்னையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சீசன் 3ல வந்து சுக்குனா கோஜோ அச்சிக்கவே மாட்டானுங்க. அவனுக்கு ஒன்லி வந்து சீசன் 4 போவானுங்க இல்லை வந்து செப்பரேட்டாக டீம் மாஸ்டர் இன்ஃபிகேஷன் படம் வந்துச்சுல. ஸோ அதே மாதிரி சுக்குனா கோஜோ அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக படம் தான் வருதுன்னு சொல்லிருக்காங்க. பட் மூவி வருது அப்படின்றது அஃபிஷியலாகவே சொல்லப்படலை. பட் வந்து சீசன் 3ல வந்து கோஜோவை சுக்குனா வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது முழுக்க வந்து நம்ம யூட்டாக்கும் யூஜிக்கும் சண்டை போற மாதிரி தான் காட்டுறானுங்க. அப்படியே அதே ட்ரெய்லர்லேயே வந்து 2 பேரும் ஒன்னா சேர மாதிரியும் காட்டுறானுங்க. ஸ்டில் ஏதாச்சும் உள்ள வாக்குத்தங்கள் ஏதாவது இருக்கவோ வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரெய்லர் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வருது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக ப்ளீச் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இதை பற்றி. ஸோ ஸ்டில் எனக்கு அப்படி தெரியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மற்றபடி வந்து இந்த ட்ரெய்லரை வந்து முக்கியமாக யாரையும் காட்டுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை இதில் வந்து ஒன்லி யூஜி வர்சஸ் யூட்டா சண்டை தான் இருக்க போது மற்றபடி அந்த சண்டையும் இருக்காது அப்படின்னு. பட் இதே ட்ரெய்லரில் வந்து யூஜியோட தம்பி தான் சொல்லிட்டு ஒருத்த வருவான் தெரியுமா அவனோட சண்டையும் காட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் 24 எபிசோடு 23 எபிசோடு இருக்க போது இந்த அனிமேல. ஸோ அதனால வந்து கீக் எங்கே ட்விஸ்ட் வச்சிருக்காரு அனிமேஷன் ஸ்டுடியோஸ் எங்கே ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க அப்படின்னு தெரியல. சோ அனிமேஷன் ஸ்டுடியோஸ் ட்விஸ்ட்னா ஐ திங்க் இங்க பட்டு முடிக்கிறது இங்க பட்டு தொடங்குறது அப்படி சொல்றேன். இவனும் பாட்டுன்னு ஓபிஎம் பண்ண மாதிரி இது கேவலமான குவாலிட்டியில கொடுத்துட்டானுங்க. அதான் அவ்வளோதான் கேவலமான ஜேஜேகே. ஸோ அது மாதிரி வரக்கூடாது அப்படின்றத வேண்டிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முழுக்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா யூஜி வர்சஸ் யூட்டா இவங்க 2 பேர் அச்சிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மற்றவங்களுக்கு ஹைப் காட்டுற மாதிரியே இல்லை. இதுலேயே ஒரு பெரிய மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெய்லர் விட்டோன்னே நானும் சரி ஓகே கோஜோ காட்டுவானுங்க கோஜோ எப்படி சேஞ்சி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் முழுக்க வந்து டீசரில் வந்து கோஜோவே கிடையாது. ஸோ கோஜோவே இல்லாதனாலேயே என்னடா கோஜோவே வைக்கலையேடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து எனக்கு வந்து மன வலிகள் இருந்துச்சு. இன்னத்தான் நம்ம சுக்குனாவை வந்து பெரிய ஆளு அப்படின்னாலுமே சுக்குனா அப்பாற்பட்ட வில்லனே வந்து ஆளை கூட்டின்னு வந்தான் வந்து கோஜோவை போட்டான் அப்படின்றத ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் ஓகேவா. ஸோ நான் முடிஞ்சதுக்கு ரீல் போட பார்க்குறேன். ஸ்டில் எனிவே யாராச்சும் சீசன் 3யோட கோஜோ வர போறாரு சுக்குனா வர போறாரு சீசன் 3யோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு எண்ணத்திலும் இருக்காதீங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ மேபி எனக்கு பொறுத்த வரையுமே சீசன் 5 வரை எடுத்து போகிறதுக்கே சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நானுமே நினைப்பேன். சீசன் 4ல கோஜோவை லித்திங் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் சண்டை கிட்ட போட்டு அதுக்கப்புறம் யூஜி வந்து யோசிச்சுன்னு போனான்னு நினைக்கிறேன். பட் சில மங்கா என் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் வந்து எப்பா ஏதோ ஒரு இடத்துல முடிவு வந்து இருக்குது அப்படின்றத மாதிரி எனக்கு தெரியும். முடிவு என்ன தெரியும் சொன்னால் ஸ்பாயிலருன்னுவீங்க. ஸோ எனிவே அந்த முடிவை நோக்கி கொஞ்சமாக நாட்கள் போகுது. ஜனவரி மாதம் நம்ம ஜேஜேகே ரிலீஸும் பண்ணுறானுங்க 8ஆம் தேதி. ஸோ அன்னிலேருந்து மார்ச் வரையுமே வந்து எப்படி தான் போகுது என்ன தான் போகுது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் வரையும் போகும்னு நினைக்கிறேன். 1 வீக்குக்கு ஒரு எபிசோடு அப்படின்னா கிட்டத்தட்ட 24 எபிசோடு. அப்போ ஒரு மாதத்துக்கு 4 வாரம் அப்படின்னா அப்போ கிட்டத்தட்ட 4 8 12 15 20 சொல்லிட்டு கரெக்டாக 5 மாதம் போகும் போல. கண்ணா இருக்கு கண்ணா கண்டென்ட் இருக்கு கண்ணா. ஸோ எனிவே கைஸ் இது மட்டும் தான் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேஜேகேல வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் ஏமாறதேன்னு சொல்ல வருவேன். ஸோ ஸ்டில் வந்து நம்ம எப்படி வந்து டி மாஸ்டர் படம் விட்டாங்களோ அதே மாதிரி சுக்குனா வர்சஸ் கோஜோ அப்படின்ற மாதிரி படம் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுகளாக இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சீரியஸாக விருது நல்லதா இல்லை வந்து இந்த விஷயத்தை வந்து தேட்டராக விருது நல்லதா அப்படின்னு கேட்டால் நான் ஆப்சல்யூட்லி சொல்லுவேன் கோஜோ சுக்குனாவை தேட்டரில் தான் விடணும் அப்படின்னு. ஸோ அதுக்குன்னு வந்து கண்ட்ரோல்லையே விடாமல் இருக்கக்கூடாது விடணும். பட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டிவியில் விட்டானுங்க சாரி தேட்டரில் விட்டானுங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் தமிழ் டப்பில் இருந்தால் நான் பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் எனக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ தமிழ் டப்பில் விடுறது அப்படின்றத மஸ்ட்டாக எனக்கு ஜேஜேக்கோட தமிழ் டப்பை வந்து ஒன்றும் அப்படியே தூக்கி வாரி கேவலம் மற்ற மாதிரி இல்லை சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. மேபி வந்து ஜேஜேக்கோட ஸ்டூடியோ கூப்பிட்டு கூட நல்ல கேரக்டர் கூட கொடுத்துட்டு போயிடலாம் போல. ஸோ எனிவே கைஸ் சோலார் விங் ஜேஜேகே ஸோ 2 இதுதான் பார்த்தோம். சோலார் விங் ஒரு ஃபேன் மேடு. ஸோ வந்து சோலார் விங் பொறுத்த வரையுமே வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. பட் இருந்தாலுமே வந்து சோலார் விங்கோட டீசரும் ட்ரைலரும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேன் மேல பங்கமாக பண்ணி வச்சிருந்தானுங்க. பட் அதுக்கு எதிர்த்தாப்புல அப்படியே ஜேஜேகே வந்து டீசர் ஒன்றும் வந்து கோஜோ வராது எனக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. பட் அதே சேம் டைம் வந்து ஜேஜேகே கிட்ட இருந்து வந்து அஃபிஷியல் டேட்டுமே வந்துருச்சு அஃபிஷியல் மந்த்மே வந்துருச்சு 8ஆம் தேதி 1ஆம் மாதம் ஓகேவா. ஸோ எல்லாருமே அன்னிலேருந்து ஜேஜேகே எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பேச போவோம் ஓகேவா. ஸோ எனிவே சொல்ல நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா ஓடகேர்ஸ் கடை சாத்தலாமா.